ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகர்ணன் பாகம் 4. விகர்ணன் கோபமாக அந்த சபையில் கர்ஜித்து கொண்டிருந்தான். அரசர்களே, நீங்கள் எல்லோரும் என் கேள்விக்கு பதில் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, நான் கவலைப்படப் போவதில்லை. கௌரவர்களே, எனக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை சொல்லத்தான் போகிறேன். வேட்டை, கல் உண்ணுதல், சூதாட்டம், சிற்றின்பத்தில் மிகுந்த பற்று, இந்த 4ம் அரசர்களுக்கு மிகவும் துன்பத்தை விளைவிக்கும். இவற்றின் மேல் ஆசை கொண்ட மனிதன் தர்மத்தை விட்டு விலகிவிடுவான். அது இங்கு அப்படியே நடக்கிறது. சூதாட்டத்தில் அகப்பட்டு கொண்ட தர்மர், அதில் பற்று வைத்த தர்மர் திரௌபதியை பந்தயமாக வைத்திருக்கிறார். அதை இங்கு இருப்போர் அனைவரும் ஆமோதிக்கிறீர்கள். அதுவே தவறு. அதற்கும் மேலாக திரௌபதி என்ன தர்மருக்கு மட்டுமா சொந்தம்? குற்றமற்றவளும் யாகத்தீயிலிருந்து தோன்றியவளுமான திரௌபதி பாண்டவர் 5 அல்லவா சொந்தம். 5 பொதுவானவளை தர்மர் மட்டும் தன் இஷ்டப்படி எப்படி பந்தய பொருளாக வைக்கலாம்? சரி, அவர் வைத்துவிட்டார். சகோதரர்கள் வாய் திறக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் செய்துவிட்டதாகவே வைத்து கொள்ளுங்கள். அதற்காகவா செய்தார்? அந்த நிலைக்கு தர்மரை தள்ளி அவரை தூண்டிவிட்டவர்கள் யார்? திரௌபதியை பந்தயமாக வை என்று சகுனி அல்லவா தூண்டினான். இந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் காரணம் சகுனியே. தெரிந்தும் வாய் மூடி இருக்கிறீர்களே. சரி, அதையும் விட்டு விடுவோம். தருமர் சூதாட்டத்தில் தன்னை தோற்று அதன் பிறகே திரௌபதியையும் வைத்து தோற்றிருக்கிறார். அடிமையான பிறகு அந்த தர்மர், அதாவது தானே அடிமையான பிறகு, தர்மர் தான் தோற்ற பிறகு அடிமையாகிவிட்டார் அல்லவா? அந்த தர்மர் தானே அடிமையான பிறகு அந்த தர்மர் எப்படி அடுத்தவரை அடிமையாக்க முடியும்? அது செல்லுபடி ஆகாது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. ஆகையால் இங்கு திரௌபதி அடிமை இல்லை. சூதாட்டத்தில் அவளை வைத்து தர்மர் தோற்றது செல்லுபடி ஆகாது. திரௌபதியை யாரும் அடிமையாக நினைத்து உரிமை கொண்டாட முடியாது. இதுவே என் கருத்து. இதைத்தான் திரௌபதியும் கேட்கிறாள். பதில் சொல்ல வேண்டியது இந்த சபையின் பொறுப்பு என்று கர்ஜித்து முடித்தான் விகர்ணன். மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடந்தது. அதில் பாதி நாட்கள் தாண்டியும் கர்ணன் போரில் ஈடுபடவில்லை. 10 நாட்கள் கழித்து 11வது நாளிலிருந்துதான் பீஷ்மர் கீழே விழுந்த பிறகுதான்